இளையராஜா, வைரமுத்து கூட்டணியில அமைஞ்ச கடைசி பாட்டு விஜயகாந்த் படத்துல தான் வந்துச்சா? அது எந்த பாட்டுன்னு தெரியுமா? 1980வது வருஷம் ரஜினிகாந்த் நடிப்புல வெளியாக காளி அப்படிங்கிற படத்தின் மூலமா பாடலாசிரியரா தமிழ் சினிமாவுல அடியெடுத்து வச்சவர் தான் வைரமுத்து. தமிழ் சினிமாவுல பல முன்னணி இசையமைப்பாளர்களோட இணைஞ்சு பல ஹிட் பாடல்கள கொடுத்த கவிஞர் வைரமுத்து, இளையராஜா கூட இணைஞ்சு பல பாடல்கள கொடுத்திருந்தாலும், 40 வருஷத்துக்கும் மேலான தன்னோட திரை வாழ்க்கையில வைரமுத்து 6 வருஷங்கள் மட்டும் தான் இளையராஜாவோட இணைஞ்சு பயணிச்சிருக்காரு. குறிப்பா இவங்க 2 பேரோட கூட்டணியில வெளியான கடைசி பாட்டு இன்னைக்கும் ஒரு பெரிய ஹிட் பாட்டா இருக்கு. இந்த பாட்டு இவங்களோட பிரிவுக்கு ஒரு உதாரணமாவும் சொல்லப்படுது. 1980வது வருஷம் ரஜினிகாந்த் நடிப்புல வெளியான காளி அப்படிங்கிற படத்தின் மூலமா தான் பாடலாசிரியரா தமிழ் சினிமாவுக்கு வந்தாரு வைரமுத்து. இந்த படத்துக்கு இளையராஜா தான் இசையமைச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா 1986வது வருஷம் வெளியான கமல்ஹாசனோட புன்னகை மன்னன் படம் தான் இவங்களோட கூட்டணியில வெளியான கடைசி படம் அப்படின்னு சொல்லலாம். பாலச்சந்தர் இயக்கத்துல வெளியான இந்த படத்துல எல்லா பாட்டுமே வைரமுத்து தான் எழுதியிருந்தாரு. அதே சமயம் அவங்க 2 பேரும் இணைஞ்சு கடைசி படம் புன்னகை மன்னன் தான் அப்படின்னாலும், இவங்க கூட்டணியில வெளியான கடைசி பாடல் சிறைப்பறவை அப்படிங்கிற படத்துல இடம்பெற்றிருக்கு. மனோபாலா இயக்கத்துல போன 1987வது வருஷம் வெளியான படம் சிறைப்பறவை. விஜயகாந்த், ராதிகா, மலேசியா வாசுதேவன் இந்த மாதிரியான நெறைய பேர் நடிச்சிருந்த இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைச்சிருந்தாரு. 4 பாடல்கள் இடம்பெற்ற இந்த படத்துல மேத்தா, வாலி, முத்துலிங்கம் இவங்களோட சேர்ந்து வைரமுத்துவும் ஒரு பாட்ட எழுதியிருந்தாரு. கெட்டது செய்ற அரசியல்வாதி ஹீரோயின கடத்தி பலாத்காரம் செய்ய முயற்சி பண்ணும்போது, அவங்க அரசியல்வாதிய கொலை செஞ்சுட்டு அந்த பழி போலீஸ் அதிகாரியான ஹீரோ மேல விழுந்தது. அவரு ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஒரு நாள் பரோல்ல வரக்கூடிய தன்னோட பொண்ணுகிட்ட நடந்தத பாட்டா எடுத்து சொல்லுவாரு ஹீரோ. அப்ப வரக்கூடிய பாடல் தான் பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் அப்படிங்கிற பாட்டு. இந்த படம் வெற்றி பெற்ற நிலையில இந்த பாடல் இன்னைக்கு வரைக்கும் நெறைய பேரால ரசிக்கக்கூடிய ஒரு பாட்டா இருக்கு. இந்த படத்துல வில்லனா நடிச்ச மலேசியா வாசுதேவன் இந்த பாட்ட பாடியிருந்தாரு. இந்த பாட்டுக்கு பின்னாடி இளையராஜா, வைரமுத்து கூட்டணி இதுவரைக்கும் இணையாத நிலையில இவங்க 2 பேருக்கும் இடையில பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் அப்படிங்கிற பாட்டே பெரும் உதாரணமாவும் அமைஞ்சிருச்சு. இளையராஜா இசையில இது ஒரு பொன்மாலை பொழுது அப்படிங்கிற பாட்ட முதலா எழுதினாரு வைரமுத்து. முதல் பாட்டுலயே வானம் எனக்கு ஒரு போதி மரம் அப்படின்னு புதுமையா எழுதி இளையராஜாவோட மனசுலயும், ரசிகர்கள் மனசுலயும் தன்னோட தடத்த பதிச்சுட்டாரு வைரமுத்து. அந்த பாட்டுக்கு அப்புறமா இளையராஜாவோட ஆஸ்தான பாடலாசிரியர் ஆயிட்டாரு வைரமுத்து. அதுலயும் பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து கூட்டணி கோலிவுட்ல ரொம்ப பெரிய மேஜிக்க நிகழ்த்துச்சு. அவங்க இணைஞ்ச முதல் மரியாதை, மண் வாசனை, கடலோர கவிதைகள், அலைகள் ஓய்வதில்லை, சிந்து பைரவி மாதிரியான படங்களோட பாடல்கள் எல்லாமே கிளாசிக் ரகத்த சேர்ந்தது. ஆனா யார் கண்ணு பட்டுச்சோ இளையராஜா, வைரமுத்து கூட்டணி உடைஞ்சு போச்சு. அதுக்கான காரணமும் தெளிவா தெரியல அப்படின்னாலும் 2 பேரையும் மறுபடியும் இணைச்சிடணும் அப்படின்னு நெறைய பேர் முயற்சி பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் 2 பேரும் இணைஞ்சு பணியாற்றவே இல்ல. இது பத்தி பல வருஷங்களுக்கு முன்னாடி பேசியிருந்த வைரமுத்து, நாங்க 2 பேரும் இணைஞ்சு பழையபடி பாடல்கள கொடுத்தா ரசிகர்கள் புதுமைய எதிர்பார்க்கறாங்க. இப்போதைய வழக்கப்படி பாடல்கள கொடுத்தா அவங்களோட பழைய ஸ்டைல் எங்க போயிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க. அதனால இந்த சிக்கல் வராம இருக்கிறதுக்கு நாங்க இணைஞ்சு பணியாற்றாம விலகி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சமீபத்துல பாரதி ராஜா குடுத்திருந்த பேட்டி ஒண்ணுல கூட வைரமுத்துவையும், இளையராஜாவையும் இணைச்சு வைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம். இருந்தாலும் அது நடக்காமலே போயிடுச்சு அப்படின்னு வருத்தத்தோட பதிவு பண்ணியிருந்தாரு. பாரதி ராஜா மட்டும் இல்லாம நெறைய பேரு 2 பேரையும் இணைச்சு வைக்க முயற்சி பண்ணதாவும், அது தோல்வியிலேயே முடிஞ்சதாவும் சொல்லப்படுறதுண்டு. இப்படி பலரும் முயன்றும் 2 பேரும் சேராத அளவுக்கு 2 பேருக்குள்ளயும் அப்படி என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறது தான் பல வருஷங்களா இருக்கக்கூடிய மில்லியன் டாலர் கேள்வி.